வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதமர் பதவிங்கிறது ஒரு பதவி இல்லை, அது ஒரு பொறுப்பு. அதை தாண்டி அது ஒரு பண்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு பொறுப்பில், அப்படி ஒரு பதவியில், அப்படி ஒரு பண்பில் இருப்பவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க, சமயம் பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க, மொழி பார்க்க மாட்டாங்க, தனக்கு வேண்டியவர்னு பார்க்க மாட்டாங்க, தனக்கு வேண்டாதவர்னு பார்க்க மாட்டாங்க, தனக்கு ஓட்டு போட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, தனக்கு ஓட்டு போடாதவர்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா இது எதுவுமே பொருந்தாத ஒரு பிரதமர் இருக்கிறார், ஒரு ஒன்றிய தலைவர் இருக்கிறார். அவர் யாருன்னா நம்மோட ஒன்றிய தலைவர் தான். அவர் எப்படி தெரியுமா? அவர் சாதி பார்ப்பார், மதம் பார்ப்பார், இனம் பார்ப்பார், மொழி பார்ப்பார், தனக்கு வேண்டியவர் பார்ப்பார், தனக்கு வேண்டாதவர் பார்ப்பார், தனக்கு ஓட்டு போட்டவர் பார்ப்பார், தனக்கு ஓட்டு போடாதவர் பார்ப்பார். மொத்தத்தில் அவருக்கு எல்லாமே பார்ப்பார் 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 மட்டும்தான். இது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. தென் தமிழகத்தில் பெரும் மழை, பெரும் வெள்ளம், அப்படி தத்தளிக்குது. இன்னைக்கு தினமணியில் பாருங்க, இந்த புகைப்படம், அந்த முதல் பக்க செய்தி எல்லாமே எப்படி தத்தளிச்சிட்டு இருக்கு. தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அங்கே போக்குவரத்து வசதிகள் எதுவுமே இல்லை, ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், நோயாளிகள், இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. 4 மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கிறது. இது நாள் வரைக்கும் இல்லாத மழை என்று திரும்ப திரும்ப எல்லோரும் உரத்து குரல் எழுப்புகிறோம். நம்முடைய முதல்வர் மிகவும் தன்மையாக, மிகவும் அக்கறையோடு தமிழகத்துக்கு உண்டான நிதியை கொடுங்கள், நிவாரண நிதியை கொடுங்கள், அவசரகால பேரிடர் நிதியை கொடுங்கள் என்று நம்முடைய சென்னை வெள்ளத்திலேயே கேட்டாங்க. அதற்கும் நம்முடைய ஒன்றிய தலைவர் வேடிக்கை பார்த்தார். இப்போ தென் தமிழகத்தில் இந்த மழை வெள்ளத்துக்கும் உடனடியாக நிவாரண நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறார் நம்முடைய முதல்வர். அதற்கும் நம்முடைய ஒன்றிய தலைவர் வேடிக்கை பார்க்கிறார். தோழர்களே, அவர் மட்டுமா வேடிக்கை பார்க்கிறார்? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கின்ற பிஜேபி மாநில தலைவர் வேடிக்கை பார்க்கிறார். இங்க இருக்கின்ற பிஜேபியின் திருநெல்வேலி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேடிக்கை பார்க்கிறார். மிக சமீபத்தில் பார்த்துருக்கீங்க, கணுக்கால் அளவு கூட தண்ணீர் இல்லாத இடத்துல அவர் ஒரு வாகனத்துல ஏறி மிக சிறப்பாக போஸ் கொடுத்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பிஜேபி RSS சங் பரிவார் வலதுசாரி கூட்டத்திற்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர்னா உடனே என்ன தெரியுமா தோணுது? முதல்ல போய் நில்லுங்கப்பா, அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்துக்கோங்க. பிஜேபி மாநில தலைவர் அப்படிதான் ஒரு கட்டுமரத்தில் ஏறி நின்ன மாதிரி ஒரு போட்டில் ஏறி நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்தாரு. அடுத்தது இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் போஸ் கொடுக்கிறார். இவர்கள் எல்லாரும் சமூக ஊடகங்களில் போஸ் கொடுப்பதற்கும் ட்வீட் போடுவதற்கும் தான் இயற்கை பேரிடர்களை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆளுநருங்க அவர் ட்வீட் போட்டிருக்காருங்க, தென் மாநிலத்து மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டான்னு. கடந்த முறை சென்னையில், நம்முடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த மாதிரி மாவட்டங்களில், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களில் மழை வெள்ளம் கொட்டி தீத்துது. அப்போ ஆளுநர் எங்க போயிருக்காருன்னே தெரியல. அவரோட ராஜ்பவன்ல ஏக்கர் கணக்கா இருக்கு, அதை திறந்து விடவே இல்லை பொதுமக்கள் வந்து இருந்துக்குவாங்கிறதுக்கு. அவர் மூச்சு விடவே இல்லைங்க. ஆனா இப்போ தென் மாநிலத்து மழைக்காக மூச்சு விட்டுட்டார். எக்ஸ் பதிவில் அவர் சொல்றாரு, தென் மாவட்டத்து மக்கள் தேவையில்லாமல் வெளியில வரணும். திடீர்னு இவங்களுக்கெல்லாம் சமூக அக்கறை பொங்குது. நம்முடைய ஒன்றிய தலைவரை நினைச்சு பாருங்க. குஜராத்ல இப்படி ஒரு பெருவெள்ளம் வந்தப்போ உடனடியாக அங்கே போய் 17ஆம் தேதி பெருவெள்ளம் மழை வருகிறது என்றால் 19ஆம் தேதி அவர் குஜராத்துக்கு போய் உடனடியாக 1000 கோடி நிவாரணம் கொடுத்து உடனடியாக உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் என்று அறிவித்து அப்படி குஜராத்தை குளிப்பாட்டினார். குஜராத்துக்கு கொடுத்ததை நாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதே அக்கறை இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலங்கள் மீதும் இருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே ஒரு ஒன்றிய தலைவருக்கு, அந்த பொறுப்பில் இருக்கின்றவருக்கான பண்பு. அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி இல்லாமல் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று நம்முடைய ஒன்றிய தலைவர் திரும்ப திரும்ப தென்னிந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு சுண்ணாம்பை மட்டுமே அள்ளி 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 கொடுத்து கொண்டிருக்கிறார். சுண்ணாம்பு தான் இவங்க கொடுக்கறது. எப்பவுமே எல்லா விதத்திலும் சுண்ணாம்பை கொடுக்கிறார். அது தமிழ்நாட்டுக்கு என்று மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எந்த பிரஜைக்கும் நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுப்பது சுண்ணாம்பு மட்டும்தான். புல்வாமா அட்டாக்கா, அந்த இராணுவ வீரர்களுக்கு உடனடியாக அவர்களை தரை வழியாக கூட்டிட்டு போக வேண்டாம், வாகன வசதி செய்து கொடுங்கள், விமானத்தில் அல்லது ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னப்போ அதையும் நான் தரமாட்டேன்.
நம்முடைய வேளாண்மையாளர்கள், வேளாண்மை தோழர்கள் அங்கே நின்று, தில்லியில நின்று வருஷக்கணக்கா போராடினாங்க. அவர்களுக்கும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் போராடினார்கள், அவர்களுக்கும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். மணிப்பூர் பற்றி எரிந்தது, மணிப்பூரில் பெண்கள் கதறினார்கள், அவர்களுக்கும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். இப்போது தென்னிந்தியா, நம்முடைய தமிழகம் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது, அதையும் நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணும்னா நான் பாயசம் வச்சு குடிப்பேங்கிற மனநிலையில நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கிறார். அதற்கு தூபம் போடுவது போல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற பிஜேபி காரர்களும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மழை வெள்ளத்தில் பொதுமக்கள் இக்கட்டில் மாட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை நாங்கள் செய்கிறோம், முன்வந்து அரசியலை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இவர்கள் யாருக்குமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. சென்னை பெருவெள்ளத்தில் கூட மீண்டெழுந்த பின்பு இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? திமுக மேல 1000 குறை சொன்னாலும் கடைசியில எங்களுக்கு திமுக தாங்க வந்துச்சு உதவி செய்யறதுக்கு. திமுக தோழர்கள், திமுக தொண்டர்கள் வந்தார்கள், திமுக எம்எல்ஏக்கள் வந்தார்கள், திமுக எம்பிக்கள் வந்தார்கள். எங்களுக்கான உடனடி நிவாரணமாக 6000 ரூபாயை நம்முடைய முதல்வர் தான் கொடுத்தார். நம்முடைய பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு ஒரு நிவாரண உதவி கூட கொடுக்கவே இல்லை என்று நம்முடைய பொதுமக்கள் உணர்ந்து பேசினார்கள். அதே போன்று இப்போது மிகப்பெரிய இக்கட்டு நம்முடைய தென் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக இதற்கான உடனடி நிவாரணத் தொகையை நம்முடைய முதல்வர் கேட்கிறார். ஆனால் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன். இதற்கான உடனடி நிவாரணத் தொகையை நம்முடைய முதல்வர் கேட்கிறார், ஆனால் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றிய தலைவர் பிடிவாதமாக இருக்கிறார். அதற்கு நீங்கள் டெல்லிக்கு போயிருக்கணுமா? இந்தியா கூட்டணி கூட்டம் இப்போது மிக முக்கியமா? ஏன் இங்க வெள்ளம் வந்திருக்கப்ப நீங்க டெல்லிக்கு போனீங்க என்பதாக பிஜேபியினர் அந்த சோசியல் மீடியால ஒரு காட்சி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஆளுகின்றீர்கள் இந்தியாவை, பிஜேபி தான். உங்களுக்கு வல்லமை இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி கட்சியினர் கூட எடுத்து சொல்லலாம் அல்லவா? ஆளுநர் எடுத்து சொல்லலாம் அல்லவா? ஒன்றிய தலைவருக்கு பிஜேபி மாநில தலைவர் எடுத்து சொல்லலாம் அல்லவா? ஆளுநர் எடுத்து சொல்லலாம் அல்லவா? பிஜேபி மாநில தலைவர் எடுத்து சொல்லலாம் அல்லவா? பிஜேபி எம்எல்ஏக்கள் எடுத்து சொல்லலாம் அல்லவா? பிஜேபி கட்சியை சார்ந்த 4 பேர் இப்போது இந்தியாவில் ஆளுநர்களாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்களே, நீங்கள் எடுத்து சொல்லலாம் அல்லவா? உங்களுக்கும் தமிழ்நாட்டில் பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம். நீங்கள் மூழ்குங்க, தத்தளிங்க, வெள்ளத்தில் தடுமாறுங்க, நாங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக பாயசம் வைத்து குடித்து வேடிக்கை பார்ப்போம் என்பது எப்படிப்பட்ட மனநிலை? அரக்க மனநிலை, மனிதாபிமானமற்ற மனநிலை. பாறையில் கூட உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஈரம் கசியுங்க. ஆனால் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு மனசில் ஈரம் கசிவதே இல்லை என்பதற்கு மீண்டும் ஒரு நிரூபணம் இந்த தென் தமிழ்நாட்டின் வெள்ளம். தென் தமிழ்நாட்டின் வெள்ளப்பெருக்கிற்கு எந்த விதமான நிவாரணத்தையும் கொடுக்காத ஒன்றிய தலைவர். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஒரு முடிவுரையை எழுத வேண்டாமா? நிச்சயமாக செய்வோம். இந்தியா கூட்டணி மூலமாக 2024 பொதுத் தேர்தலில் இவர்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய முதல்வர் முன்னெடுக்கின்ற அந்த தர்ம யுத்தத்திற்கு நாம் அத்தனை பேரும் உடன் இருப்போம். நிச்சயமாக செய்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். தென் தமிழகம் மீண்டெழ வேண்டும், வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீண்டெழ வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே பிரார்த்தனை, வேண்டுகோள் எல்லாம்.